ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சாம்பார், கேரட் சாம்பாருக்கு பார்த்திங்க அப்படின்னா கார சாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக மொறுன்னு வாழைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 வாழைக்காய் எடுத்து நல்லா தோலை பார்த்திங்க அப்படின்னா சீச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீளம் இந்த அளவுக்கு போதுமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை அப்படியே நீளமாக அப்படியே மெல்லிஸாக நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலாவெல்லாம் நல்லா உறிஞ்சி நமக்கு நல்லா மொறுன்னு வரும். ரொம்ப தடிமனாக அப்படி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எண்ணெயில் பொரிக்கும் போது மொறுன்னு வராது, கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா நீளமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு மட்டும் இல்லைங்க, ரசம், வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த வாழைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் போட்டுருங்க. இதுக்கு நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூள் எடுத்துக்கிட்டேன். குழம்பு தூள், உப்பு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி, பூண்டு இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே மேலே சேர்த்துக்கோங்க. அதே போல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெருங்காயம் நம்ம இதில் சேர்க்கணும். பெருங்காயத்தூளையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் நம்ம பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காயில் ஒட்டுற மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு தண்ணியில் இருக்கிற வாழைக்காயை எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மசாலா ஃபுல்லாக வாழைக்காய்க்குள்ளே நல்லா ஊறுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இது அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷமாச்சும் நமக்கு ஊறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் உதிராமல் நம்ம பொரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே சோம்பு இந்த மாதிரி தூவி விட்டுறணும். பொரிக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் சோம்பு இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுருங்க. திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாத்திரத்தை நல்லா காய வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது வாழைக்காயை ஃபஸ்ட்டு 1-2 போட்டு பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வாழைக்காய் போடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை அது மேலே சேர்த்துக்கிட்டு அப்படியே பொரித்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாழைக்காய் வறுவல் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.